இன்னைக்கு பேச்சுங்கிறதோ ஒத்தருக்கொத்தர் பேச்சுவார்த்தை கிடைத்த நேரத்துக்குள் சரியா நாம நினைச்சத்தை எடுத்து சொல்ல வேண்டியது. வேலைக்கு பேட்டி எடுப்பார்கள், 5 நிமிஷம் கொடுப்பா. பரீட்சை எழுத போவீர்கள், 3 மணி நேரம் பரீட்சை. 3 வருஷம் படிச்சிருப்போம், ஆனா கடைசியா அந்த போட்டி தேர்வு 3 மணி நேரமா இருக்கும். அப்ப ஜுரம் வராது இருக்கணும், தலைவலி வராது இருக்கணும், அப்ப பார்த்து ஏதானு என்னைக்கோ நடந்த வம்பு ஞாபகத்துக்கு வராது இருக்கணும், நிதானம் தவறாம அந்த 3 மணி நேரம் எழுதணும். அதுல ஏதானும் கொஞ்சம் குற்றங்குறை இருந்து கோட்டை விட்டு விட்டால் அப்படியே நான் புத்தி கெட்டவன் அர்த்தம். ஆனா இன்னைக்கு உலகம் அப்படித்தான் நம்மளை கணிக்கிறது. அந்த 3 மணி நேரம் நம்ம குழந்தையால ஏதோ அன்னைக்கு எழுத முடியலன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு ஒரு நாள் அந்த 3 மணி நேரம் அதுக்குன்னு படிச்சதே கிடையாது, புத்தியே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டோம். அதுவும் இப்ப எழுத்தெல்லாம் கூட இல்லை, அப்படி கட்டம் கட்டமா போட்டிருக்கு, அதுல கரும்புள்ளி குத்தினா போறோம். இது 1 2 3 4 இவ்வளவுதானா கடைசியில் நம்ம படிச்ச புத்தி? அது ஒரு 90 கேள்வி கேட்கறது, அதுக்குள்ள எத்தனை கேள்வி கேட்டீர்களோ உங்கள் வாழ்க்கை முடிவாகி விட்டது, போய்விட்டு வாருங்கள் நாள். வாழ்க்கை இவ்வளவு சுலபமானதுன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. வெறுமே ஏதோ தட்டுறதுக்கு கருப்பு புள்ளி குத்தின வச்சுன்னு வாழ்க்கையானால் அப்படித்தான் இந்த படிப்பை மாற்றி விட்டோம். நம்முடைய படிப்பு இப்படி அல்ல.